அமெரிக்க எல்லைப்பகுதியில் அவசர நிலைமை, பனாமா கால்வாயை திரும்பப் பெறும் திட்டம் என்று பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை அமெரிக்க அதிபர் பொறுப்பேற்றவுடன் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வாஷிங்டனின் வெள்ளை மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டார். பதவி ஏற்றுக்கொண்டது முதல் பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை கையெழுத்திட்டு வருகிறார். முக்கியமாக குடியேற்றுக் கொள்கையில் திருத்தம், சட்டவிரோத குடியேற்றம் தடுத்தல், இருபாலின கொள்கை போன்ற மிக முக்கியமான நடவடிக்கைகளை அவர் எடுத்துள்ளார். அமெரிக்காவில் இனி ஆண் பெண் என்ற இருபாலினங்கள் மட்டும் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்படும் என்றும், இராணுவத்தில் இருபாலினத்தவரை தவிர மாற்று பாலினத்தவர்களுக்கு, அதாவது திருநங்கைகளுக்கு தடை விதிக்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்போம் அமெரிக்காவில் தடை விதிக்கதாகவும் கூறியுள்ளார். 2021 ஜனவரி 6 அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்த ட்ரம்பின் ஆதரவாளர்கள் அமெரிக்க கேபிட்டல் கட்டடத்தில் கலவரத்தில் ஈடுபட்டனர். இந்த கலவரத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். 150 காவலர்கள் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் 1500 ட்ரம்ப் ஆதரவாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்போது அந்த வழக்குகளிலிருந்து அவர்கள் அனைவரையும் பொது மன்னிப்பு என்ற பெயரில் விடுவித்துள்ளார் அதிபர் ட்ரம்ப். உலக சுகாதார அமைப்பான கொரோனா காலத்தில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிவுறுத்தவில்லை என்று கூறி ட்ரம்ப் அதிபராக இருந்த காலத்தில் ஹூவிலிருந்து வெளியேறினார். ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் ஹூவில் அமெரிக்க அங்கம் வகித்தது. தற்போது மீண்டும் ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஹூவிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்து கையெழுத்திட்டுள்ளார். மெக்சிகோ எல்லை பகுதியில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். எல்லையை பலப்படுத்தும், சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறும் நபர்களை கூண்டோடு வெளியேற்றவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மெக்சிகோ வளைகுடா அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றப்படுகிறது என்று கூறியுள்ளார். சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் குழந்தைகள் பிறப்பால் அமெரிக்க குடியுரிமை பெறும் சட்டத்தை விரைவில் ரத்து செய்ய இருப்பதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் குடியேற்றியவர்களுடைய சட்டத்தை கடுமையாக்கப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்று வாழ்கின்ற இந்தியர்களுடைய நிலை சற்று கவலைக்கிடமாக இருக்கிறது. பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்தும் அமெரிக்கா விலகுவதாக கூறியுள்ள ட்ரம்ப் இனி ஆற்றல் சக்திகளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளவிருப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். 1914 அமெரிக்காவில் கட்டி முடிக்கப்பட்ட பனாமா கால்வாய் 85 ஆண்டுகளாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதன் பிறகு 1999 டிசம்பர் 31 முதல் பனாமா அரசிடம் அந்த கால்வாய் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது பனாமா கால்வாயில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்துவிட்டது. எனவே பனாமாவிடம் கொடுக்கப்பட்ட கால்வாயை அமெரிக்கா திரும்ப பெறும், அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டொனால்ட் தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்தில் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளவில்லை என்பதற்காக பல இராணுவத்தினர் வேலையை விட்டு நிறுத்தி வைக்கப்பட்டனர். தற்போது ட்ரம்ப் மீண்டும் அவர்களை வேலைக்கு அமைத்திருக்கிறார். அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட உத்தரவிட்டுள்ளார் ட்ரம்ப். ட்ரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கையில் வலதுசாரி பிற்போக்குத்தனமானது. இது அமெரிக்காவை உலக நடவடிக்கையிலிருந்து மிகவும் பின்தங்க வைத்துவிடும் என பல அமெரிக்கர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள்.